பைத்தியக்காரரா? இன்று உன் பிரச்சனை முடிந்து விட்டதா? இல்லையே, இப்போதுதான் துவக்கி இருக்கிறேன். அனைத்து வெற்றிகரமாக முடிய தங்கள் அருள் வேண்டும். என் அருள் உனக்கு என்றும் உண்டு. நாடகத்தில் நடிக்கிறவர்கள், நியூஸ் ரீடர்ஸ், யூடியூபர்ஸ், இப்படி பல செலிபிரிட்டிஸ் இருக்காங்க. இந்த பக்கம் தமிழகத்துடைய பிரபலமான ஜோதிடர்கள். இந்த ராசியும் இந்த ராசியும் சேர்ந்தால் காதல் வாழ்க்கை நன்றாக இருக்கும், லவ் கைகூடும். சார் மேஷ ராசி ரிஷப ராசி ரெண்டு பேருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் சார். நம்பர் கொடுத்தா அப்படியே ஜாலியா பேசலாம்ல. நைல் போர், ட்ரீ போர். அதே மாதிரி விருச்சிகம் துலாம் ரெண்டுமே ரொம்ப அன்னோனியமா இருப்பாங்க சார். காது கொடுத்து கேட்டேன் ஆஹா குவா குவா சத்தம். இங்க இருக்கிறதுல யாராவது மேஷம் ரிஷபத்தை கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? என்னம்மா என்னம்மா ஏன் பதற? என்ன ப்ராப்ளம்? என்ன சரவணன், உங்க ஒய்ஃப் என்ன ராசி? மேஷம் சார். அவங்களும் மேஷமா? நம்ம ரெண்டு பேருக்கு இருக்கிற இங்கிலீஷ் அறிவுக்கு ஹாலிவுட்ல தான் பிச்சை எடுக்கணும். சிம்மம். சிம்மம். வீரண்டே சார் மேஷம் சிம்மம்ல ஒன்று இருக்கு சார். மேஷமோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஆடு, சிம்மத்தோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா சிங்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் மாமா? யார் சிம்ம ராசியா இருக்காங்களோ அவங்க தான் டாமினேட் பண்ணுவாங்க அந்த ரிலேஷன்ஷிப். ஓகே, வேற எந்த ரெண்டு ராசிக்கு காதல் நல்லா இருக்கும்? சொல்லிரவா? சொல்லுங்க சொல்லுங்க. சூப்பராகுது. சிம்மம் தனுசு நல்லா இருக்கும். சிம்மம் தனுசு பெஸ்ட். சிம்மம் தனுசு பெஸ்ட். இல்தக்க செய்யா இருக்கா? என்ன? யாராவது தனுசு கல்யாணம் பண்ணவங்க இருக்கீங்களா? சிம்மம். அம்மா அப்பா வந்து அப்பா தனுசு, அம்மா சிம்மம். ஆமா மறந்தே போச்சுடா. அப்பா கூட்டிட்டு வா. ரொம்ப அவங்க அப்படியே வந்து ரொம்ப லவ்வோட இருப்பாங்க சார். அதை பார்க்கும்போதே பொறாமையா இருக்கும். பொறாம லைட்டா. கன்னி ராசி மகர ராசி. கன்னி ராசி மகர ராசி. யாரெல்லாம் கன்னி ராசி? இவர்தான். இவருக்கு இதான் வேலை. கன்னி ராசி சார். ஒய்ஃப்? ஒய்ஃப் எல்லாம் இல்ல சார். ஒய்ஃப்லாம் இல்ல. ஓ ஓகே. இனிமே தான் சார் வருவாங்க. இனிமே தான் வருவாங்க. தெரியுமா யாருன்னு? கரெக்டா கட்டுட்டா. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ராசி மீனம். மீனம். சரி, அட்லீஸ்ட் தம்பிக்காவது சொல்லுங்களேன் சார். நல்லதா பார்த்து சொல்லுங்க சார். ஆமாப்பா செஞ்சு விடுப்பா. பாண்டி செய்யறத கொஞ்சம் செம்மையா செஞ்சு விட்டுருப்பா. அவங்க வீட்டுல பாப்பாங்க சார். கண்டிப்பா ஆகாது சார். சுமார் தான். சாம்பார் ஆப் எனக்கு சுமார் தான். ஆமா, காதலிக்க மட்டும் ஆகும், திருமணத்துக்கு ஆகாது சார். சார் சார் அப்போ என் திருமண வாழ்க்கை. டேய் நீங்க என்ன ராசி? ஒரு நிமிஷம் இருங்க வரேன். நான் மீன ராசி சார். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். உங்க ஒய்ஃப்? என் ஒய்ஃப் வந்து தனுசு ராசி சார். ஒரே நிமிஷம். மீனம் தனுசு ஒத்து போகுமா? என்னடா குழப்புறா? என்ன சார் இது கூட புரியலையா? ஒரே அதிபதி சார். கண்டிப்பா ஒத்து வரும். வச்சுக்கிறீங்களா? என்னையில இருந்து அது எப்படி உங்க ஆளுங்க காம்பினேஷன் மட்டும் ஒர்க் ஆகுது, எங்க ஆளுங்க காம்பினேஷன் ஒண்ணு கூட ஒர்க் ஆக மாட்டேங்குது? புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். விருச்சிகம் கடகம் எப்படி இருக்கும்னு கேளுங்க சார். இது மாதிரி என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? வெளிப்படையா இருங்கயா. விருச்சிகம் கடகம் நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? விருச்சிகம். நாங்க படிக்கிற காலத்துல இருந்து இப்படித்தானப்பா பொய்யா பேசிக்கே இருப்பேன். லாஸ்ட் இயர் வந்து எனக்கு அடுத்த 6 மாசத்துல கல்யாணம் ஆகும்னு சொன்னாங்க சார். சொன்னது நடந்தது. நடந்துருச்சு சார். கேட்டுக்க. அதுதான் சார் நான் நீங்க வேற எனக்கு சொன்னீங்க. அப்ப பையன் பாத்துட்டு இருக்காங்களா, லவ் பண்ண என்னன்னு கேட்டீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? ஒன்னும் நினைக்கலங்க. லவ் மேரேஜ் பண்ணணும்னு சொன்னேன். எப்படிமா அது நடக்க போகுதுன்னு கேட்டீங்க. அது எப்படியோ நடந்து. அது எப்படியோ போகட்டும். அது ஒண்ணும் அதுல ஒண்ணும் பேசுறது ஒண்ணும் இல்ல. அது சொன்னவர் வந்திருக்காரா இங்க? பாலாஜி தான் சொன்னாரு. பாலாஜி, ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஜெனரலா நீங்க நல்லது சொல்ல மாட்டீங்களே. ஒரு ராசிக்கு மட்டும் அது ஒண்ணுக்கு மட்டும் தான். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? நல்லதா சொன்னீங்களா? சார் இல்ல சார், அது அவரு பூனே எங்கேயோ இருக்காரு. நான் திருச்சி பொண்ணு. அப்படி பாடு மாப்ளை. இப்ப தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு? சோ அது எப்படி கனெக்ட் ஆச்சுனே தெரியல. அது அப்படியே அந்த கரகம் அது எப்படியோ கரகம். சிம்ரன்ஸ் என்னடா இது? என்னம்மா இது? என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. கூடாது. நீ ஊர் பாஷையில சொல்லிட்ட. கிரகம் சொல்ற. கிரகம். கிரகம். ஜோக் இல்லையா? நல்ல காதல் ராசி. மிதுனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா காதலுக்குனே மிதுனம் தான் சார் பெஸ்ட். பத்துமாவா? பத்துக்கிட்டு ஏறியும். சோ இதோட காம்பினேஷனை பத்தி பேசுறதுக்கு முன்னால யாரெல்லாம் மிதுனமா அவெல்லாம் கை தூக்கிரும் முதல்ல. யா நினைச்சேன்டா.
ஒரு இடத்துல காதலிக்க மாட்டானா? அது பல காதல் பண்ணுமா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இப்ப கும்பத்துக்கு காதல் வருமா, கல்யாணம் தான் நடக்குமா நடக்காதா? நானும் 90s கிட்ட தான். ஆமால, ஆமாவா இல்லையா ஏதாவது ஒண்ண மட்டும் சொல்லு. ஆமா மட்டும்தான். அத பத்தி யாருமே பேசவே இல்லை. கும்பத்துக்கு காதல் கைகூடுமா அப்படின்னு கேக்குறாங்க. பிரீத்தி, திஸ் இஸ் சச் a எச்ச பிஹேவியர், பட் இட்ஸ் ஓகே. கும்பராசிக்கும் மிதுன ராசிக்கும் ரொம்ப லவ்வபிள் சூப்பரா இருக்கும் சார். ஓகே, குடுத்து வச்சவன்டா நீ, குடுத்து வச்சவன்டா. மிதுனம் வந்து செட் ஆகும்னு சொல்றாப்ல. வேணாம் சார் மிதுனம். ஏன் வேணாம்? ஏன் உனக்கு அதுல ஏதாச்சும் பிரச்சனையா? வேற ஒரு ராசியை பார்த்து வச்சிருக்கேன். அப்படி ஏதாவது சொன்னாதானே புரியும். மிதுனம் வேண்டாம். அது என்ன? எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? மீனம். மீனம் பொருந்தும், பொருந்தும், அப்சல்யூட்லி பொருந்தும். ஆஹா, என் வயித்துல பீர வாத்தியம்மா, பீர வாத்தியே. இப்ப எனக்கு ஒரு குழப்பம் இருக்கு. அதான் பாத்துட்டீங்களே, அப்புறம் ஏன் செட் ஆகுமாலாம் யோசிக்கிறீங்க? செட் ஆகுமா இல்லையா இருந்தாலும் பாத்துருப்பீங்க. தம்பி, இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. ஆமா, ஆனா ராசியை வச்சு பார்க்கல சார். இதெல்லாம் சரியில்லை. பியூட்டிஃபுல் கேம். இந்த கேமுக்கு நேம் என்னங்க? சப்ளி கேட்டனே. ஷேர் திஸ் மெட்டீரியல், அதையாச்சும் பண்ணி தொலைங்கடா, ஷேர் பண்ணுங்கடா.